நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா தங்க சேஷ வாகனத்தில் வலம் வந்த நாச்சியார். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் ஆடி உற்சவம் உபயநாச்சியார்கள் மற்றும் ஆண்டாளுடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பக்தோசுத பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் தங்க கேடயத்தின் மீது உற்சவர் கோதை நாச்சியாரை எழுந்தருளச் செய்து மாடவீதியில் உலா வந்தனர். நாச்சியாருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி காசு மாலையுடன் பதக்க ஆபரணங்களும் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கமும் வைத்து நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருகுடை சேவையோடு மாடவீதியில் உலா வந்த கோதைக்கு ஏராளமானோர் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உச்சி பில்லையும் நாகாபரண பின்னலுடன் பூச்சடையும் குஞ்சலமும் கொண்டு பின்னழகை காட்டியபடி வலம் வந்த ஆண்டாளை பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்து வந்தனர். வீதி உலா முடிந்து கோயிலை அடைந்த நாச்சியாருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஆடிப்பூர திருவிழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ரங்கமன்னாரும் ஆண்டாள் நாச்சியாரும் சர்வலங்காரத்துடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினர். இதை முன்னிட்டு ஸ்ரீ ரங்கமன்னாரை விசேஷமாக அலங்கரித்து ஆண்டாள் நாச்சியாரை சேஷ வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். பிரபந்ததாரர்கள் உற்சவமூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்ய அவர்களுக்கு தீர்த்தம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. பச்சைப்பட்டு சேலையுடன் தங்க சாயக்கொண்டை கிரீடமும் பதக்கங்களோடு காசு மாலையும் மலர் மாலைகளும் அணிந்து ஒய்யாரமாக சேஷ வாகனத்தில் அமர்ந்தபடி ஆண்டாள் நாச்சியார் திருக்காட்சி தந்தருளினார். எம்பெருமான் கோவர்தன வாகனத்தில் சர்வலங்காரத்துடன் நின்று அருள்பாலித்தார். மங்கள வாத்தியங்கள் முழங்க பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தெய்வங்களை பக்தி பாடல்கள் பாடி பஜனை குழுவினர் பின்தொடர்ந்து வர நகரின் முக்கிய வீதிகளில் தெய்வங்களின் புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஆடி உற்சவத்தின் ஒரு பகுதியாக கோதையும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளும் வீதி வலம் வந்து அருள்பாலித்தனர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்றருடைய உற்சவர் ஸ்ரீ பக்தோசுத பெருமாளுக்கு நீலப்பட்டாடை கட்டி நவரத்ன பாத கவசங்களுடன் பலவித ஆபரணங்களும் முத்து கிரீடமும் அணிந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். தாயார்களுக்கு வண்ணப்பட்டு சேலைகள் கட்டி இருபுறம் நிறுத்தியிருந்தனர். தனித்திருச்சியில் பச்சைப்பட்டு சேலையும் பதக்க ஆபரணங்களோடு முத்து கிரீடமும் அணிந்து கோதை நாச்சியார் நறுமண மலர் மாலைகள் சூடிக்கொண்டு திருக்காட்சி தந்தருளினார். தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளிய உற்சவர்களை ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தி பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் கற்பூர ஆரத்தி காட்டி பொதுஜன சேவை நடத்தப்பட்டது. பக்தர்கள் தரிசித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு உலா புறப்பட்டனர். பிறகு மீண்டும் கோவிலை அடைந்த தெய்வங்களுக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்தனர். கோயிலை சுற்றி வலம் வந்து உள் வளாகத்திற்குள் தெய்வங்களை குலுவிருக்கச் செய்தனர். திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோயில் ஆடி திருவிழாவையொட்டி அருள்மிகு அகிலாண்டேஸ்வரிக்கு சிம்மவாகன பவனி நடைபெற்றது. சிவாலயத்திலிருந்து கைலாய வாத்தியங்கள் கோயில் யானை முன்னே செல்ல உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியை சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பலவித ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சிறிய சப்பரத்தில் விநாயகப் பெருமான் முன்னே செல்ல மாட வீதியில் உலா வந்த அருள்மிகு அகிலாண்டேஸ்வரியை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆடிப்பூர அம்மனுடன் விநாயகர் சிறிய பல்லாக்கில் திரிசூலம் முன்னே செல்ல மாட வீதியில் சிம்மவாகினியாக வலம் வந்த அகிலாண்டேஸ்வரிக்கு ஏராளமான பக்தர்கள் தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். கைலாய வாத்தியங்களோடு அம்மனின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது.
காஞ்சிபுரத்தில் இருக்கும் அருள்மிகு ஆதிபீட பரமேஸ்வரி ஸ்ரீ ஆதி காமாட்சி அம்மன் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மண்டப மேடை மீது அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்திருந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு காசு மாலையோடு ஸ்ரீ மகாலட்சுமியும் கலைவாணியும் இருபுறம் நின்றிருக்க, வண்ணப்பட்டுச் சேலை, நவரத்ன ஆபரணங்கள், தங்க கிரீடம் சூடிக்கொண்டு அபயம் காட்டியபடி அருள்மிகு காமாட்சி அம்பாள் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமான பெண்கள் மங்களப் பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து சங்கல்பம் செய்து கொண்டதும் பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்து தூபதீபம் காண்பித்தனர். பிறகு திருவிளக்குகளை ஏற்றி அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு பக்தி ஸ்ரதையுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவர்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்களும் திருவிளக்குகளுக்கு கற்பூரம் காட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். ஆடி 18ஆம் பெருக்கு அன்று திருநெல்வேலியில் தாமிரபரணி நதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் சீர்வரிசை சமர்ப்பிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக பஞ்சவாத்தியங்கள் முன்னே செல்ல பெண்கள் 108 வகையான சீர்வரிசைகளை ஏந்திக் கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்து தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தைப்பூச மண்டப படித்துறைக்கு வந்தனர். அங்கு உலக நலன் வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மகா சங்கல்பம் செய்து கொண்டனர். பிறகு சிவாச்சாரியார்கள் தாமிரபரணி நதிக்கு மந்திரங்கள் ஓதியபடி அர்ச்சனை செய்து பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் செய்தனர். சங்கு முழங்க தாமிரபரணி அன்னைக்கு வஸ்திரத்துடன் மங்களப் பொருட்களை வைத்து சீர் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காட்டி மலர்கள் தூவி தாமிரபரணி அன்னைக்கு வழிபாடு செய்ததும் பெண்களும் சீர்வரிசைகளை சமர்ப்பித்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் உற்சவர் செங்கமலத்தாயாருக்கு கமல வாகன புறப்பாடு நடைபெற்றது. முன்னதாக தாயார் சன்னதி முன்பு பிரபந்ததாரர்கள் அமர்ந்து பாராயணம் செய்தனர். கமலத்தின் மீது உற்சவர் ஸ்ரீ செங்கமலத்தாயாரை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். செல்வ திருமகளுக்கு வண்ணப்பட்டு சேலை கட்டி மாங்காய் ஹாரம், காசு மாலை, பவள மாலையுடன் திருமார்பில் ஸ்ரீ கிருஷ்ண பதக்கம் நிறுத்தி குச்சி மாட்டலும் கிரீடமும் அணிவித்து வண்ண நறுமண மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இருபுறம் வெள்ளி கஜங்கள் தாயாரை சேவித்தபடி இருக்க அபயமும் வரதமும் காட்டி ஸ்ரீ கஜலட்சுமியாக செங்கமலத்தாயார் செங்கமலத்தின் மீது அமர்ந்து அருள் புரிய ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தாயார் முன்பு அத்தியாபக கோஷ்டியினர் பிரபந்தம் சேவித்ததும் வெளிப்பிரகாரத்திற்கு தாயாரை சுமந்து வந்தனர். ராஜகோபுரத்தின் முன்பு தாயார் எழுந்தருளியதும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தாயாரை வரவேற்கும் விதமாக மத்தாப்புக்கள் கொளுத்தப்பட்டதும் கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல தேரோடும் பிரகாரத்தில் உலா வந்து அருளினார் ஸ்ரீ செங்கமலத்தாயார். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் முத்துப்பட்டி கிராமத்தில் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் 30ஆம் ஆண்டாக இங்கிருக்கும் முருகன் கோயிலில் உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடத்தினர். இதை முன்னிட்டு கோயில் கருவறையில் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளியிருக்கும் மூலவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெண்பட்டாடை கட்டி முத்து கிரீடத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் பச்சை மற்றும் சிகப்பு பட்டுடுத்திக் கொண்டு முருகனின் இருபுறம் நின்று அழகாக அருள்பாலித்தனர். அபயம் காட்டி வெற்றி வடிவேலோடு அழகன் அருள்புரிய காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் காவடிகளை சுமந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடியபடி வலம் வந்தனர். பிறகு கோயிலில் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர் முருகப்பெருமானை நிறுத்தி ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்பட்டது. அழகனுக்கு வெள்ளிக்கவசத்துடன் செவ்வாடை கட்டி ஆபரணங்களும் மலர்ச்சரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த முருகப்பெருமானை பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் முருகப்பெருமானுக்கு மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று ஈசன் மைந்தனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவையொட்டி மூலவருக்கு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசங்களுடன் தீஜ்வாலை கிரீடம் அணிவித்து வண்ணப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களும் மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ காமாட்சி தேவியாக கரும்பு ஏந்தியபடி அம்பிகை அருள்பாலிக்க பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன.
அம்மன் சிரசிற்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மாலை சூட்டியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நித்திய சுமங்கலி மாரியம்மனை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். தர்மபுரியில் அமைந்திருக்கும் அருள்மிகு முத்து காமாட்சி அம்மன் கோயிலின் 45ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க மூலஸ்தானத்தில் உற்சவரையும் கொலுவிருக்கச் செய்து சிறிய அம்மன் திருவுருவ சிலைக்கும் மூலவர் அருள்மிகு முத்து காமாட்சி அம்மனுக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். மஞ்சள், குங்குமக்கரைசல், பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், பலவித பழங்கள், சர்க்கரை, வெல்லம், இளநீர், அபிஷேகப் பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். பிறகு மூலவருக்கு வெள்ளிக்கவசங்களுடன் வெள்ளிக் கிரீடம் அணிவித்து வண்ணப்பட்டு சேலை கட்டி தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்த ஸ்ரீ முத்து காமாட்சியாக அலங்காரம் செய்திருந்தனர். சிறிய அம்மன் திருவுருவ சிலைக்கு தங்கக்கவசம் சாற்றி கண்மலர்கள் வைத்து உற்சவர்களையும் அருகே நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி தந்த அம்பிகைக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று முத்து காமாட்சி அம்பாளை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தம்மநாயக்கன்ஹள்ளி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் ஆடித்திருவிழாவின் ஒரு பகுதியாகவும் உலக நலன் வேண்டியும் ஸ்ரீ லலிதா சகசரநாம அர்ச்சனை நடைபெற்றது. கோயில் கருவறையில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சிவசக்தி ஸ்வரூபமாக அமர்ந்தருளும் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரருக்கு விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் அம்மன் உற்சவ மூர்த்திகளை குலுவிருக்கச் செய்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். திருவிளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்ததும் வரிசையாக அமர்ந்திருந்த பெண்கள் லலிதா சகசரநாமங்களை பாராயணம் செய்தபடி அம்மனாக பாவித்த விளக்குகளுக்கு குங்குமார்ச்சனை செய்தனர். இதையடுத்து கூழ்வார்க்கும் நிகழ்வும் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பழங்களை ஏந்தியபடி கோயிலை சுற்றி வலம் வந்து மூலவருக்கு சமர்ப்பித்தனர். நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பகோணத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு நாகேஸ்வர சுவாமி கோயிலில் ஆடி உற்சவத்தின் ஒரு நிகழ்வாக ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. சிவாலயத்தில் இருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி அம்பாள் சன்னதி முன்பு ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். 5 முக திருவிளக்குகளை அம்மனாக பாவித்து போற்றி மந்திரங்களை கூறியபடி பக்தியுடன் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். நிறைவாக பஞ்சமுக விளக்குகளுக்கு தேங்காய்ப்பழம் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி வர்ணபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்து விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு தேவிக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிவித்து புதுப்பட்டு சேலை கட்டி கையில் செங்கோல் தந்து ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு அம்பிகை அழகாக அருள்பாலிக்க திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தியுடன் தீபம் காண்பித்தனர். கோவை வெங்கடபுரம் பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காரண கரிவரதராஜ பெருமாள் கோயிலில் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக மூலவர் சன்னதி முன்பு மேடை மீது எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மாலை மற்றும் வஸ்திரம் களைத்ததும் திருக்காவிரி வழியில் பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேக பிரியனுக்கும் சடாரிக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் சுவாமிக்கு வண்ணமலர் மாலைகள் சாற்றி ஆரத்தியும் தூபமும் காண்பித்தனர். தொடர்ந்து பக்தர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சாற்றி கற்பூரம் காண்பித்ததும் சங்கநிதி பத்மநிதி கொண்டு சகசரத்தாரை வழியே புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு சிகப்பு பட்டுடுத்தி மலர் மாலைகளுடன் ஹாரங்களும் அணிவித்து அலங்காரம் செய்து தூபதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர் மாவட்டம் செல்லாண்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ பகவதியம்மன் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் செய்து விசேஷமாக அலங்கரித்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன.
கோயில் மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். மூலஸ்தானத்தின் வெளியே வீற்றிருக்கும் அருள்மிகு அனுக்ஞை விநாயகருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கும் தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். பிறகு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அருள்மிகு பகவதி அம்மனுக்கும் கோபுர தீபம் மற்றும் மகா கற்பூர ஆரத்தியுடன் ஏக்க தீபம் காட்டப்பட்டது. முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் கற்கள் பதித்த ஆரம், மூக்குத்தியுடன் மலர் மாலைகள், கண்ணாடி வளையல் மாலை அணிந்து பச்சை பட்டு சேலையுடன் அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருள நாமார்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பக்தர்கள் அருள்மிகு பகவதி அம்பாளை பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். சேலத்தில் இருக்கும் அருள்மிகு கருப்பண்ணசாமி கோயிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோயில் மூலஸ்தானத்தில் நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ கருப்பண்ணசாமிக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவரும் பரிவட்டம் கட்டிக்கொண்டு அருகே எழுந்தருளியிருக்க மூலவர் சன்னதி முன்பு மகாலட்சுமி திருவிளக்குகளை அலங்கரித்து நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருக்க பஞ்சமுக தீபம் ஏற்றப்பட்டதும் பெண்களும் திருவிளக்குகளை ஏற்றி பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்கள், பக்தி பாடல்கள் பாடியபடி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு குங்குமம், அட்சதை, உதிரிப்பூக்கள் ஆகியவற்றால் சிறப்பாக அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு மூலவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பெண்கள் ஆலம் கரைத்தனர். நிறைவாக சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ கருப்பண்ண சுவாமிக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் ஏக தீபம் காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த தமிழக ஆந்திர எல்லையில் அமைந்திருக்கும் புல்லூர் கனகநாச்சியம்மன் கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பாலாற்றங்கரையோரம் அமைந்துள்ள அருள்மிகு கனகநாச்சியம்மன் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் பாலாற்றில் புனித நீராடி மூலவரை தரிசித்தனர். உற்சவரை புதுப்பட்டு சேலை கட்டி ஹாரங்களுடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்து கோயில் வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமானோர் கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து மூலவரையும் உற்சவரையும் தரிசித்து முடிகாணிக்கை உள்ளிட்ட நேர்த்திக்கடன் செலுத்தி பரவசத்துடன் வழிபட்டனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த வெட்டுவானம் பகுதியில் இருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு எல்லையம்மன் கோயில் ஆடி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அம்பாளை விசேஷ அலங்காரத்துடன் மேடை மீது கொலுவிருக்கச் செய்து கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். விநாயகர், திரிசூலம் மற்றும் பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து கலசாராதனை செய்தனர். பின்னர் உற்சவர்களை கோயிலை சுற்றி சுமந்து வந்து கொடிமரப் பகுதியை அடைந்தனர். பிறகு பலிப்பீடம், பரிவார தெய்வங்கள் ஆகியவற்றிற்கு காப்பு கட்டப்பட்டது. பக்தர்கள் பல்வேறு மங்களப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதையடுத்து அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்திற்கு மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். இதைத் தொடர்ந்து கம்பத்திற்கு வஸ்திரம் கட்டி புனித நீரால் அபிஷேகம் செய்து மலர் மாலை சூட்டி அலங்கரித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் அருள்மிகு எல்லையம்மனுக்கு ஆரத்தி சமர்ப்பித்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் உடையார்குடி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு புஷ்ப பல்லாக்கு பவனி நடைபெற்றது. திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ணமின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கணநாதன் திருவுருவம் அமைக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கை சிறப்பாக அலங்கரித்து கோயில் முன்பு நிறுத்தினர். ஆலய உள்வளாகத்திலிருந்து உற்சவர் அருள்மிகு மாரியம்மனை தங்க பீடத்தின் மேல் அமர்த்தி கொண்டு ஒய்யார நடை நடந்தபடி சுமந்து வந்தனர். நுழைவு வாயில் ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்து புஷ்ப பல்லாக்கில் கொலுவிருக்கச் செய்தனர். பச்சை பட்டும் காசு மாலையுடன் ஹாரங்களும் மலர் கிரீடமும் அணிந்து கொண்டு அம்பிகை பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் ஊர்வலம் துவங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லாக்கில் ஊர்வலம் வந்த அருள்மிகு மாரியம்மனை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. நகரின் முக்கிய வீதிகள் வழியே அம்மனின் புஷ்ப பல்லாக்கு உலா சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமானோர் மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே கோவிலங்குளம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு அழகு வள்ளியம்மன் கோயில் ஆடித் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது.
முன்னதாக அரச மரத்தடியில் நாகதேவதைகளோடு வீற்றிருந்து அருளும் விநாயகப் பெருமானுக்கு ஆரத்தி காட்டி பூஜைகள் செய்ததும் காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து வர ஆபரணப் பெட்டியையும் சுமந்து வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு மூலவர் அருள்மிகு அழகுவள்ளி அம்மனுக்கு பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் ஆரத்தி காண்பித்தனர். கண்மலர்கள் கொண்டு நறுமண மலர் மாலைகள் அணிந்து அழகாக அருள்பாலித்த தேவியை ஏராளமான பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசித்து கோயில் வளாகத்தில் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடி அமாவாசை அன்று ஸ்ரீ மகா பிரித்திங்கரா யாகம் வளர்க்கப்பட்டது. முன்னதாக மூலவர் அம்மனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். சிம்மத்தின் மீது அமர்ந்து சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவிக்கு எலுமிச்சை மாலை சாற்றியிருந்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது பிரதான கலசத்துடன் பல்வேறு கலசங்களை பிரதிஷ்டை செய்து நட்சத்திர வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகைப் பொருட்கள், சேலைகள், நெய் ஆகியவற்றோடு வரமிளகாய் உள்ளிட்ட பொருட்களை சேர்ப்பித்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டது. உற்சவரம்பாளை வெள்ளிக்கவச அலங்காரத்துடன் காமதேனு வாகனத்தின் மேல் நிறுத்தி தூபம் காட்டி கற்பூரம் சமர்ப்பித்ததும் பிரகார உலா துவங்கியது. பக்தர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு உற்சவரை பின்தொடர மங்கள வாத்தியங்களுடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து மூலஸ்தானத்தில் சேர்ப்பித்தனர். புதுச்சேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் கோயில் ஆடித் திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அருள்மிகு ஐயனாரப்பன் திருக்கோயிலிலிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வரம் இளத்தாளங்கள் முன்னே செல்ல சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பால் குடங்களை சுமந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியே வலம் வந்தனர். பிறகு கோயிலை அடைந்ததும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் கோயிலில் வீற்றிருக்கும் சிவலிங்கம், நந்தி பகவான் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் மூலவருக்கும் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் திருவாடிப்பூர உற்சவம் விசேஷ அலங்காரத்துடன் வீதி உலா வந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயில் ஆடிப்பூர திருவிழா தங்க சேஷ வாகனத்தில் வலம் வந்த நாச்சியார். சோளிங்கர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில் ஆடி உற்சவம் உபயநாச்சியார்கள் மற்றும் ஆண்டாளுடன் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ பக்தோசுத பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.